ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் அரசு தோட்டக்கலையில் வாங்கிட்டு வந்த செடிகளை வச்சுட்டோம். அப்படியே ஒரு 2 டேஸ் கழித்து தான் நம்ம ஊன போகிறோம். அதுக்கிடையில் நான் புளிச்ச மோர்களை நல்லா எல்லா செடிகள் மேலேயும் தெளித்து விட்டேன் பாருங்கள். கொஞ்சம் காலையிலனா கொஞ்சம் வாடின மாதிரி இருந்துச்சுல்ல, அதுகள்லாம் இப்போ நல்லபடியாக தெளித்து விட்டேன். கத்திரிக்காய் செடி எவ்வளோ வாடி இருந்துச்சு நீங்கள் ஷார்ட்ஸில் பாருங்கள். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். புளிச்ச தண்ணியில் இந்த வேர்களை ஊனி வச்சேன், அவ்வளோதான், ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பன்னீர் ரோஜா பாருங்கள், வாடின மாதிரி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் இப்போ பூத்த மாதிரி இருக்குது. எல்லா செடிகள்லேயும் இந்த மாதிரி புளிச்ச மோரை தெளித்து விட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நம்ம செடிக்கு தயார்படுத்துகிற முன்னாடி நம்ம செடி குழி இருக்குல்ல, அதெல்லாம் வெட்டிட்டு ஒரு 3 அடி ஆழமாக வெட்டிட்டு தொழு உரங்கள், மண்புழு உரம் கிடச்சா சரி, சாண உரம் எல்லாத்தையுமே போட்டு மக்க வச்சுட்டே வாங்க ஒரு 2 டேஸாக. மக்க வச்சதுக்கப்புறமா அதை நல்லா நோண்டிட்டு நல்லா ஆழமாக ஊனிட்டிங்கன்னா செடி சூப்பராக வளரும். இதுதான் செடி வளர்கிறதுக்கான டிப்ஸு. 2 டேஸ்க்கு முன்னாடியே இப்படி 2 டேஸில் இப்படி நிழல் பாங்கான இடத்துல புளிச்ச முறை தெளித்து வச்சிடணும். உடனே ஊனாதீங்க, வாங்கிட்டு வந்த உடனேயே. இப்போ நம்ம குழியெல்லாம் வெட்ட ஆரம்பித்து அதுக்கு காய்கறி கழிவோ, நம்ம வீட்டில் என்ன கழிவு இருக்கோ, காய்கறி கழிவாகட்டும், சாண கழிவாகட்டும், சாம்பல் இருந்தால் சாம்பல் போடுங்க, அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டே வரணும். அங்கிட்ட அது ரெடி பண்ணணும், இங்கிட்ட செடி தயார்படுத்திகிட்டே வரணும். இப்போ நம்ம ஒரு 2 டேஸ் கழித்து ஊனி வச்சோம்னா செடி சூப்பராக வளர்ந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செடி வளர்கிறதுக்கான டிப்ஸு. பாருங்கள், புளிச்ச முறை எல்லா செடிகள் மேலேயும் இருக்குது பாருங்கள். ரோஜா பூ பாருங்கள், இப்போ பூத்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். சப்போட்டா புளிச்ச மோர் ஊற்றம் சாஞ்சிருக்கு போச்சு. கத்திரிக்காய் நாற்றை பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸு, ஷார்ட்ஸு, டிப்ஸு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.